நங்கூரம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 2 பர்பஸஸ் அதுக்கு. ஒன்று, ஷிப் வந்து ஒரு இடத்துல நிற்கணும், அது ட்ரிஃப்ட் ஆகி போயிடக்கூடாது. அது முக்கியமாக எங்கே போடுவாங்கன்னா, பக்கத்தில் நிறைய ராக்ஸ் தெரியுது, இல்லை ஏதோ ஒன்று மோதிச்சுன்னா அது வந்து என்ன செஞ்சிடும்னா கப்பலை சேதப்படுத்திடும் அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணிடுவாங்க, அந்த இடத்துல அதை வந்து நங்கூரத்தை போட்டு என்ன பண்ணிடுவாங்க, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது அசைவே சாது, அதே இடத்துல இருக்கும். இது சப்போஸ் புயல் வந்துருச்சு அப்படின்னாக்கா, புயலில் வந்து அந்த தண்ணி அப்படியே அசைய 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 அந்த போட் ஒரே இடத்துல நிற்காம என்ன செய்யும்னா திசை திரும்பிடும், அல்லது அந்த அலைகளில் அடிக்கப்பட்டு இடம் மாறி போயிடும். அந்த மாற்றம் ஏற்படாமல் ஒரே இடத்துல அது நிற்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அதே போல் அந்த நங்கூரத்தை போட்டுருவாங்க. இப்போ போட்டுட்டா கடல் அலைகள் எவ்வளோ வேணால் தூக்கி அடிக்கலாம், ஆனால் அந்த ஷிப்பு வந்து சேஃப், திசை கெட்டும் போகாது, அழிந்தும் போகாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரைட்? நம்பிக்கை அதை தான் செய்யுது. as long as you have hope, you cannot be destroyed. நீங்கள் எவ்வளவு நாள் தேவன் பேரில் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ, அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ, சாத்தானால் உங்களை அழிக்க முடியாது. நம்பிக்கை இழந்தீங்கன்னா போச்சு.